வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். இது ஒரு அட்வான்ஸ் ப்ரிடிக்ஷன் நான் ஒன்று கொடுக்குறேன். இது எதுக்காக நான் பிளான் பண்ணேன்னா 2025 2025 அடுத்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச்சில் சனி வந்து இடம் மாறுவார், ஏப்ரலில் ராகு கேது, மறுபடியும் வந்து மேல குரு. இப்போ 3 டிரான்சிஷன் வந்து நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய பிளான் வச்சுருப்பீங்க. வீடு வாங்கலாமா, ஃபாரின் போகலாமா, படிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஜாப் ரிலேட்டடாக என்ன, பிஸ்னஸ் பண்ணலாமா, கார் வாங்கலாமா, வேறு ஏதாவது முக்கியமான பிளான் எதாவது இருக்கும். ஸோ இதை வந்து நான் நெக்ஸ்ட் இயரையும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இப்போ இந்த வருஷம் நம்ம ஜூனில் 2024 இருக்கோம். இதை கம்பைன் பண்ணி ஒரு அட்வான்ஸாக சில ப்ரிடிக்ஷனை கொடுக்குறேன். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பயன்படுத்த முடியும்னு பாருங்கள். lifehoroscope.in இது மட்டும் தான் நம்மளுடைய வெப்சைட். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள். தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி இல்லாமல் இந்த 3ஆம் இடத்துல சனியை வந்து ரொம்ப, அதாவது என்ஜாய் பண்ணுற டைம்னு சொல்லலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு டைம்னு அதை எடுத்துக்கலாம். அடுத்து ராகு வந்து அதே 3rd ஹவுஸில் பொசிஷன் பண்ண போகுது நெக்ஸ்ட் இயரில். அப்போ நம்ம 2024 இருக்கோம். இப்போ தனுசுக்கு ஆதரவான அதிகாரமிக்க ஒரு பலமான நேரம். சில விஷயங்கள் கொஞ்சம் மனக்கசப்புகளை கொடுக்கலாம், ஆனால் மொத்தமாக இல்லை. ஸோ 2025 நம்ம அப்படியே ஃபோர்காஸ்ட் பண்ணி பார்த்தோம், அட்வான்ஸாக யோசிக்கிறோம். மார்ச்சில் வந்து சனி பயிற்சி வருது, அர்த்தாஷ்டம சனி. எதை தொட்டாலும் தடையை கொடுத்து தாமதங்களை உண்டு செஞ்சு அதுக்கப்புறம் பலன்களை தரப்போகிறாருன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அந்த தடைகளை சனி கொடுக்கல, பட் அடுத்த வருஷத்துலேருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவார் அவர். மார்ச் பர்டிகுலராக 4ஆம் இடத்துல சனி போகும்போது வீடு மாற்றுவது, வாகனம் மாற்றுவது, வேலை மாற்றுவது, வேலையிலேருந்து வேறு ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பது, இதுக்கெல்லாம் தடை, தாமதங்கள், நிறைய அப்டக்கல்ஸ், பிஸ்னஸ்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் நிறைய தடைகளை கொடுத்து போராடி அப்புறம் கொண்டு போவார். இப்போ குரு பயிற்சி அடுத்த வருஷம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மே 2025 குருவுடைய பார்வையில் தனுசு வந்துடும். உங்களுடைய ராசிநாதன் குரு உங்களுடைய ராசியை பார்க்கும் பொழுது உங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது ஒரு ஃப்ரெஷ் ஆகும். 4ல் சனி வந்து தடையை கொடுத்தாலும் குரு வந்து என்ன பண்ணுவார், தடையை மீறி ஓடுறா, மறுபடியும் ட்ரை பண்ணுவோம் அந்த ஒரு எனர்ஜியை வந்து சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். ராகுக்கு இது ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு, 3 and 9. அப்போது தனுஷை ஸ்கோர் பண்ணி பார்த்தோம்னா 75% பாசிட்டிவாக தான் இருக்குது. 2025 75% பாசிட்டிவாக தான் இருக்குது. சின்ன நெகட்டிவ் தான். நெகட்டிவ்னு சொல்கிறதுக்குள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். அப்போ தனுசு வந்து பெரிய லெவலில் 2025க்கு அப்புறம் பாதகமான பாதிப்பு கூடிய இடத்துல போகலை. இப்போ 2024லையும் பெரிய அளவில் பாதகமான பாதிப்புகள் இல்லை. சில பேருக்கு சில ஹெல்த் இஷ்யூ இருக்கும், ஏதாவது போட்டு படுத்திகிட்ருக்கோம். ஏன்னா குரு 6ல் இருக்குது. இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் 4ல் வந்து ராகு. இப்போ இந்த ஹெல்த் இஷ்யூலாம் சால்வ் ஆகுமா? குரு பார்வை கிடைக்கும்பொழுது நோய்கள் நிவர்த்தி வரும். அதே மாதிரி ஃபிட்னஸை வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடணும். அடுத்து சனி 4ல் போகிறார். எங்கெல்லாம் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலையோ அங்கெல்லாம் வந்து அந்த ஹெல்த் இஷ்யூவை காமிக்கும், பிரதிபலிக்கிறது தானே அது. அப்போ தனுசு அப்படிங்கிறது திருமண விஷயங்கள் அப்படின்னு எடுத்தாலும் கிளியராக இருக்குது. 7ல் தான் குரு போக போகிறார். இப்போ 7ஆம் இடம் சுத்தமாக இருக்குது. 2nd ஹவுஸும் எம்டி, 8th ஹவுஸ்லேயும் எம்டி. அப்படின்னா இந்த தடையும் இல்லை. ஒரு கல்வி விஷயம் எடுத்தாலுமே முயற்சி எடுக்க வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும்னு அர்த்தம். பர்டிகுலராக ஃபாரின் கண்ட்ரிஸ் போகிறவங்க ரொம்ப ஃபேவராக இருக்குது. ஒரு ஜாப் எடுத்தாலுமே அதில் மட்டும் இப்போ சடனாக ஃபோர்ஸோட ஒரு சேஞ்சை வந்து எதிர்பார்க்காதீங்க. 10ல் கேது இருக்குது. இருக்கும் இடம் வந்து சொர்க்கம் நினைங்க, இருக்கிற இடம் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா பெட்டர். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் டிரான்சிஷன் நடக்கும் போது நீங்கள் மாற்றம் செய்து கொள்ளலாம். ஸோ தனுசு வேலை, தொழில், முயற்சி, இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து பிளான் இருக்கட்டும். பட் அதை நல்லா இன்னும் ப்ரீ ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட் இயரில் டோட்டலாக அந்த டிரான்சாக்ஷன் நடந்த பிறகு அதை ஏற்றுக்கொள்வது நல்லது டோட்டலாக. அப்போ தான் அது ஃபுல் பாசிட்டிவாக வருதுன்றது என்னுடைய பாயிண்ட். பட் ஒரே நல்ல விஷயம் என்னென்னா, அட்வான்ஸாக ஒரு விஷயத்தை ஃபோர்காஸ்ட் பண்ணும்போது 2025 எதிர்நோக்கி இருக்கும். ஏதாவது சில பிளான்லாம் வந்து நம்ம இப்போ செஞ்சால் தான் அப்போ நடக்கும்ன்ற மாதிரிக்காக தான் இந்த வீடியோ மெயினாக நான் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் எந்த செயல் செஞ்சாலுமே அடுத்த வருஷத்துக்கு அது சாதகமாக இருக்கிறதுனால தைரியமாக அதை முன்னெடுக்கலாம். திருமண விஷயமா இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், முதலீடாக இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், வெஹிக்கலாக இருக்கலாம்,
எஜுகேஷனாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், ஃபேமிலி ரிலேட்டடான இஷ்யூஸாக இருக்கலாம், ஹெல்த் இஷ்யூஸை சால்வ் பண்ணுறதா இருக்கலாம், எனிதிங். இப்போ அதை செஞ்சால் அடுத்த வருஷம் தான் அது கரெக்டாக கொண்டு போய் முடிக்கணும்னா அதை இப்போ நீங்கள் செயல்படுத்தலாம். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்த இந்த ஒரு ப்ரிடிக்ஷன் வந்து எப்படின்னா, நெக்ஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் அப்படியே அட்வான்ஸாக ஃபோர்காஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து சில விஷயத்தை அப்டேட் பண்ணிட்டேன். இது சப்ஜெக்ட் டு உங்களுடைய ராசி, நட்சத்திரம், எல்லாத்த விட மெயினாக உங்களுடைய நேட்டல் சார்ட், அதாவது உங்களுடைய பர்த் சார்ட், உங்களுடைய ஜனன ஜாதகம். இந்த ஜனன ஜாதகமில் நீங்கள் எது விஷயமாக என்ன ட்ரை பண்ணுறீங்களோ, நீங்கள் நான் ஒரு சின்ன கால்குலேஷன் கொடுத்துட்றேன். சனி வந்து எல்லாருடைய தொழில், எல்லாருடைய கர்மா சனி தான் டிசைட் பண்ணணும். குரு வந்து ஒருத்தருடைய வளர்ச்சியை அதுதான் நிர்ணயிக்கும். ஒருத்தருடைய வளர்ச்சி, ஒருத்தர் வந்து அந்த தலைமுறையோடு இருக்க போகிறாரா இல்லை அடுத்த தலைமுறையை கண்டினியூ பண்ண போகிறாருன்றதை குரு நிர்ணயிக்கும். சுக்ரன் ஒருத்தருடைய பொருளாதாரம், அதிர்ஷ்டத்தை சுக்ரன். அப்போ அது எப்படி இருக்குது? புதன் வந்து ஒருத்தருடைய அறிவு, திறமை, கல்வி, ஞானம், எழுத்து புதன். சூரியன் வந்து ஒருத்தருடைய ஆளுமை, அரசியல், ஆளுமை, முன்னேற்றம், முதன்மை, மேன்மை, அந்த மாதிரி எல்லாமே ஒரு ஒரு ஹை லெவலில். சந்திரன் வந்து பிரயாணங்கள், மன அமைதி, சந்தோஷம், மன மகிழ்ச்சி, ஆனந்தம், நிம்மதி, இதெல்லாம் சந்திரன் தான் கொடுக்கும். ராகு அதிர்ஷ்டம், யோகக்காரகன், யோகங்களை வாரி கொடுக்கறது ராகு. கேது ஞானம், ஞானக்காரகன். அப்போ வந்து நீங்கள் ஒவ்வொரு கிரகத்தையும் தனித்தனியாக, செவ்வாய் விட்டுட்டேன். செவ்வாய் வந்து ஒருத்தருக்கு வந்து நல்ல இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுடைய அன்பு, பூமி யோகம், தைரியம், உடல் பராக்கிரமம், உடல் வலிமை, வீரியம், இதெல்லாம் வந்து செவ்வாய் தான் கொடுக்கும். அப்போ வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தன்மை இருக்குது. நீங்கள் வந்து என்ன அப்சர்வ் பண்ணணும்னா, உங்களுடைய நேட்டல் சார்ட், உங்களுடைய ஜனன ஜாதகமில் எதெல்லாம் ப்ளஸில் இருக்குது அதை பற்றி நீங்கள் என்றைக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ப்ளஸில் உள்ள ஈச் அண்ட் எவ்ரி பிளானட் வந்து உங்களுக்கு வந்து அதோடைய ஆக்டிவேஷன் பாசிட்டிவாக பண்ணும். எதெல்லாம் நியூட்ரலாக இருக்குது, எதெல்லாம் மைனஸில் இருக்குது, மைனஸை தான் நீங்கள் அப்சர்வ் பண்ணி அது ரிலேட்டடான விஷயங்களை பார்த்து ஹேண்டில் பண்ணணும். இதை நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டுனா முதல்ல உங்களுடைய ஜனன ஜாதகத்தை நீங்கள் ரீட் பண்ணணும். அது ஒரு சின்ன விஷயந்தான். உங்கள் ராசி, நட்சத்திரம், லக்னம், என்னென்ன பிளான்ட் என்னென்ன பொசிஷனில் இருக்குது, எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கு, இதை நீங்கள் ரீட் பண்ணலாம். அதுக்கு தான் ஒவ்வொரு முறையும் நான் வந்து lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டில் உங்களுடைய பர்த் சார்ட்டை நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும், அப்ளை பண்ண முடியும். அதை நீங்கள் எப்போவுமே வச்சுக்கிறது உங்களுடைய ஒரு ஐடி மாதிரி. அது உங்களுடைய ஜாதகம் என்பது உங்களுடைய ஜனன ஐடி மாதிரி. அது வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம், என்ன தசா புத்தி நடக்குது. சரி, ரெண்டாவது விஷயம், இப்போ நான் சொன்ன ப்ரிடிக்ஷன் வந்து தசா புத்தி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நல்ல தசா காலங்களில் இருக்கீங்களா? என்னதான் ராசிக்கு நல்ல நேரம் இருந்தாலும் அந்த தசை கை கொடுக்கலன்னா அந்த நல்ல நேரத்தை முழுமையாக அனுபவிக்க விடாமல் தடுக்கும். என்னதான் ஒரு ராசிக்கு கெட்ட நேரம் இருந்தாலும், கெட்ட நேரம் இன் சென்ஸ் ஒரு வேளை 7 சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, கண்டக சனி நடக்குது, என்ன கெட்ட நேரம் இருந்தாலுமே தசாபுத்தி வலுவாக இருந்ததுன்னா அது காப்பாற்றும். அடுத்தது குடும்பம்னு ஒன்று இருக்குது. குடும்பம் அப்படின்னா கணவன், மனைவி, குழந்தைகள், அப்பா, அம்மா எல்லாருக்குமே மோசமான டைம் இருந்தால் தான் அந்த குடும்பமே ஒரு பாதிப்பில் இருக்கும். சப்போஸ் ஒருத்தருக்கோ இல்லை 2 பேருக்கு வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது, இன்னொரு டைம் அவ்வளோ சரியாக இல்லை, அப்போ மற்ற மெம்பர்ஸ் வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி காப்பாற்றிடுவாங்க. ஒருவேளை ஃபேமிலியில் வந்து நிறைய பேருக்கு ஒரு பாதகமான நேரத்துலையும் ஏதோ 1-2 பேருக்கு தான் நல்ல நேரமாக இருக்குன்னா அந்த 2 பேர் தான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஃபேமிலி வந்து ஒரு ஃபேமிலி ட்ரீ, ஒருத்தரோட ஒருத்தர் வந்து கைகோத்து இருக்கிறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணி உங்களுடைய நேரத்தை நீங்கள் கணித்து ஒவ்வொரு முடிவும் எடுங்க. முக்கிய முடிவுகளுக்கு மட்டுமே நீங்கள் உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஃபுல் ரெஃபரன்ஸ் எடுக்கலாம். அதர்வைஸ் தேவை கிடையாது. நீங்கள் டெய்லி லைஃப்பை ஹாப்பியாக நல்லபடியாக சூப்பராக பிளான் பண்ணி கொண்டு போகலாம். அதுக்கு அடுத்தது இந்த வீடியோ ஏன் நான் கொடுத்தேன் அப்படின்னா, என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து 2025 சில பிளான் வச்சுருப்பேன். அப்போ நான் அதை வந்து எப்போ செய்யலாம், என்ன செய்யலான்னு எனக்கு வந்து ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா நான் வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பேன், அது என்ன நடக்குது, எப்படி ட்ரான்ஸ்லேஷன் நடக்க போகுது. ஸோ அதை நான் யோசித்து பார்க்கும்போது சிலதை வந்து நான் ஃபாஸ்டன் பண்ணணுமா, இல்லை சிலதை வந்து கொஞ்சம் பொறுமையாக கையாளணுமா, டைம் எடுத்துக்கலாமா, அப்படி யோசிக்கும் போது நான் உங்களுக்குலாம் வந்து ஏதாவது ஒரு தகவல் கொடுக்கணும்னு தோணும்போது தான் சரி 2025 இந்த ட்ரான்ஸ்லேஷன் நடக்க போகுது, எந்தெந்த ராசிக்கெலாம் வந்து ப்ளஸில் இருக்கோ அதை கொஞ்சம் அவங்களுக்கு வந்து வேகம் எடுக்க சொல்லுவோம். எந்தெந்த ராசியெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி மைனஸில் இருக்கும், கொஞ்சம் காத்திருந்தாங்கன்னா அடுத்து உடனே நல்லது நடக்க போகுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது பர்டிகுலராக சில விஷயங்களையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். அதுதான் இதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் உள்ள இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உறவுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.